அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் தொடர் வேதாகமத்தில் இணைந்திருப்போம். இந்த நாளில் கூட இந்த காலை நேரத்தில் தொடர் வேதத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 11 துவங்கி யாபினையும் பிற மன்னர்களையும் தோற்கடித்தல். ஆட்சோர் மன்னன் யாபின் இதை கேள்வியுற்று மாதோன் மன்னன் யோபாவுக்கும் சிம்ரோன் மன்னனுக்கும் அக்சாபு மன்னனுக்கும் ஆள் அனுப்பினான். மலைப்பகுதியின் வடபுறத்திலும் கிணறத்திற்கும் தெற்கில் ராபாவிலும் சமவெளி பகுதிகளிலும் மேற்கே நாபோத்தீரில் இருந்த மன்னர்களுக்கும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்த கானானியர், எமோரியர், இத்தியர், பெரிசியர், மலைவாழ் எபூசியர், மிஸ்பா நாட்டில் எர்மோனின் அடிவாரத்தில் இருந்த இவ்வியர் ஆகியோருக்கும் ஆள் அனுப்பினான். அவர்களும் அவர்களுடைய படைகளும் கடற்கரையில் உள்ள மணலை போல் எண்ணிருந்த மக்களும் குதிரைகளும் தேர்களும் சென்றனர். அந்த மன்னர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக மேரோம் நீரோடை கரையில் இஸ்ரேலுடன் போரிட பாளையம் இறங்கினார்கள். ஆண்டவர் யோசுவாவிடம் அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் நாளை இந்நேரம் நான் அவர்கள் அனைவரையும் கொலை உண்டவர்களாய் இஸ்ரவேல் முன் ஒப்படைப்பேன். அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை நீ வெட்டுவாய், அவர்களின் தேர்களை தீக்கிரையாக்குவாய் என்றார். யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா போர் வீரர்களும் திடீரென அவர்களுக்கு எதிராக மேரோம் நீரோடு கரையில் வந்து அவர்களை தாக்கினர். ஆண்டவர் அவர்களை இஸ்ரவேல் கையில் ஒப்படைத்தார். அவர்களை இஸ்ரவேலர் கொன்றனர். அவர்களை புகழ்மிக்க சீதோன் வரையிலும் மிஸ்ரபோத் மையம் வரையிலும் கிழக்கில் மிஸ்பே பள்ளத்தாக்கு வரையிலும் எவரும் தப்ப விடாதவாறு தாக்கினர். ஆண்டவர் சொன்னபடி யோசுவா அவர்களுக்கு செய்தார். குதிரைகளின் குதிகால் நரம்புகளை வெட்டினார், அவர்களின் தேர்களை தீக்கரை ஆக்கினார். இச்சமயம் யோசுவா திரும்பி வந்து ஆட்சோரை கைப்பற்றினார். அந்த மன்னனை வாளால் தாக்கினார். ஏனெனில் ஆட்சோர் அந்த அரசர்கள் அனைத்திற்கும் தலைமை தாங்கி வந்தது. இஸ்ரேலர் அந்நகரில் இருந்த உயிர்கள் அனைத்தையும் வாழ்முனையில் கொன்று அடியோடு அழித்தனர். ஒரு உயிரையும் விட்டு வைக்கவில்லை. ஆட்சோரை தீக்கிரையாக்கினார். யோசுவா அந்த எல்லா நகர்களையும் அவற்றின் மன்னர்களையும் கைப்பற்றினார். ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்டிருந்தபடி அவர்களை வாழ்முனையில் கொன்று அடியோடு அடித்தார். மேட்டு பகுதியில் நிறுவப்பட்ட நகர்களை இஸ்ரேல் மக்கள் எரிக்கவில்லை. யோசுவா ஆட்சோரை மட்டும் எரித்தார். அந்நகர்களில் கைப்பற்றிய பொருள்களையும் கால்நடைகளையும் இஸ்ரேல் கொள்ளை பொருளாக கொண்டனர். மனிதர்களை மட்டும் எவரும் தப்பவிடாமல் அடியோடு அழியமறை வாழ்முனையில் கொண்டனர். ஒரு உயிரை விட்டு வைக்கவில்லை. தம் ஊழியர் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தார். யோசுவா அதன்படியே செய்தார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவை அனைத்திலும் யோசுவா ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை. யோசுவா கைப்பற்றிய நிலப்பகுதிகள். யோசுவா இந்த எல்லா நாடுகளையும் மலைகளையும் நெகேபு அனைத்தையும் கோசான் நாடு முழுவதையும் சமவெளிகள் பகுதிகளையும் அராபோயும் இஸ்ரேல் மலைகளையும் அதன் சமவெளி பகுதிகளையும் கைப்பற்றினார். ஆலாக்கு மலையிலிருந்து சேயர் வரை உயர்ந்து செல்லும் எர்மோன் மலைக்கு கீழ் லெபனோன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகால் காது வரை இருந்த பகுதிகளை கைப்பற்றி அவற்றின் அரசர்களை பிடித்து வெட்டி கொன்றார். யோசுவா அந்த அரசர்களுடன் நீண்ட நாள் போர் புரிந்தார். கிபையோன் குடிமக்களான இவ்வியரை தவிர வேறெந்த நகரினரும் இஸ்ரேலுடன் நல்லுறவு கொள்ளவில்லை. எல்லோரையும் போரில் இஸ்ரேலர் தோற்கடித்தனர். இஸ்ரேலுடன் போர் புரியுமாறு அவர்கள் இதயங்களை ஆண்டவர் கடினப்படுத்தினார். அதனால் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டது போல் அவர்கள் இரக்கமின்றி அழிக்கப்பட்டனர். இச்சமயம் யோசுவா சென்று மலைநாடு எபிரோன், தெபீர், அனாபு, யூதாவின் அனைத்து மலைப்பகுதிகள், இஸ்ரேலின் அனைத்து மலைப்பகுதிகள் ஆகியவற்றில் இருந்த அனாக்கியரை அடித்தார். அவர்களின் நகர்களுடன் யோசுவா முற்றிலும் அழித்தார். இஸ்ரேல் நாட்டில் அனாக்கியர் பெருமளவில் எஞ்சியிருக்கவில்லை. காசா, காத்து, அஸ்தோது ஆகிய இடங்களில் மட்டும் எஞ்சியிருந்தனர். ஆண்டவர் மோசேக்கு கூறிய அனைத்தின்படி யோசுவா எல்லா நிலத்தையும் கைப்பற்றினார். யோசுவா அதை அவர்கள் குலப்பிரிவுகளின்படி இஸ்ரேலுக்கு உரிமை சொத்தாக கொடுத்தார். நாடு முழுவதும் போரின்றி அமைதி கண்டது. 12ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். மோசே தோற்கடித்திருந்த அரசர்கள். யோர்தானுக்கு அப்பால் கதிரவன் உதிக்கும் பக்கம் அர்னோன் பள்ளத்தாக்கில் இருந்து எர்மோன் மலை வரை கிழக்கு பகுதியில்
அராபு முழுவதிலும் இஸ்ரேல் கைப்பற்றிய நாடுகளின் அரசர்கள் இவர்களே. எமோரிய மன்னன் சீகோன் எஸ்போனில் வாழ்ந்தான். அவன் அர்னோன் பள்ளத்தாக்கின் எல்லையில் இருக்கும் அராயேரிலிருந்து பள்ளத்தாக்கின் நடுவில் கிளையாதின் பகுதி வரையிலும் அம்மோனியரின் எல்லையான யாக்கோபுக்கு பள்ளத்தாக்கு வரையிலும் அராபாவிலிருந்து கிழக்கே கிணரோத்து கடல் வரையிலும் ஒப்புக்கடலான அராபு கடல் வரையிலும் கிழக்கு நோக்கி பெத்தசிமோத்து வரையிலும் தெற்கில் பிஸ்கா மலைச்சரிவு வரையிலும் அரசாண்டான். ரபாயருள் எஞ்சி இருந்தவனும் பாசானின் மன்னனுமான ஓகின் எல்லை இதுவே. அவன் அஸ்தரோத்திலும் எதிரேயிலும் வாழ்ந்தான். எர்மோன் மலை, சல்கா மலை, கெசூரியர் மாக்காத்தியரின் எல்லை வரையிலும் எஸ்போன் மன்னன் கீகோனின் எல்லையான கிளையாதின் பாதி வரையிலும் ஆண்டான். ஆண்டவரின் ஊழியரான மோசேயும் இஸ்ரவேலரும் அவர்களை தோற்கடித்தனர். ஆண்டவரின் ஊழியரான மோசே அதை ரூபனுக்கும் காத்துக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் உரிமையாக கொடுத்தார். யோசுவா தோற்கடித்த மன்னர்கள். யோசுவாவும் இஸ்ரவேலரும் கைப்பற்றி நாடுகளின் மன்னர்கள் இவர்களே. யோர்தானுக்கு மேற்கே பாகால் காதில் லெபனோன் பள்ளத்தாக்கிலிருந்து சேயீர் பக்கம் செல்லும் ஆலாக்கு மலை வரை இருந்த மன்னர்களை நாட்டு யோசுவா இஸ்ரவேலருக்கு அவர்களின் குலப்பிரிவின்படி உடமையாக அளித்தார். மலைச்சரிவு பள்ளத்தாக்கு, அராபு மலைச்சரிவு, சாலை நில, நேகேபு, இத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், இவ்வியர், இபூசியர் ஆகிய நாடுகள். எரிகோ மன்னன் ஒருவன், பெத்தேலுக்கு அருகில் இருந்த ஆயி மன்னன் ஒருவன், எருசலேம் மன்னன் ஒருவன், எபிரோன் மன்னன் ஒருவன், யார்முத் மன்னன் ஒருவன், இலாக்கிசு மன்னன் ஒருவன், எக்லோன் மன்னன் ஒருவன், கேசேர் மன்னன் ஒருவன், தெபீர் மன்னன் ஒருவன், கேதேர் மன்னன் ஒருவன், ஓர்மா மன்னன் ஒருவன், ஆராது மன்னன் ஒருவன், லிப்னா மன்னன் ஒருவன், அதுல்லா மன்னன் ஒருவன், மக்கேதா மன்னன் ஒருவன், பெசேல் மன்னன் ஒருவன், தப்புவாகு மன்னன் ஒருவன், ஏபேர் மன்னன் ஒருவன், அப்பேக்கு மன்னன் ஒருவன், லாசரோன் மன்னன் ஒருவன், மாதோன் மன்னன் ஒருவன், ஆக்சோர் மன்னன் ஒருவன், சிம்ரோன் மேரோன் மன்னர் ஒருவன், அக்சாபு மன்னர் ஒருவன், தானாக்கு மன்னன் ஒருவன், மெகிதோ மன்னன் ஒருவன், கேதேசு மன்னன் ஒருவன், யோனாக்கியம் கர்மேல் மன்னன் ஒருவன், நாபோத்தோரில் இருந்த தோர் மன்னன் ஒருவன், கில்கால் இருந்த கோயி மன்னன் ஒருவன், திர்சா மன்னன் ஒருவன். ஆக மொத்தம் 31 மன்னர்கள். 13ஆம் பகுதியும் தொடர்ந்து வாசிக்கலாம். யோசுவாவுக்கு ஆண்டவரிட்ட கட்டளை. யோசுவா வயதாகி முதுமையா இருந்தார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு வயதாகி முதுமை அடைந்து விட்டாய், இன்னும் உடைமையாக்க வேண்டிய நிலம் ஏராளமாக உள்ளது. எஞ்சுள்ள நிலங்கள் இவையே: பெலிஸ்தியர், கெசூரியரின் எல்லா பகுதிகள், எகிப்துக்கு எதிரில் உள்ள சீகோரில் வடக்கிலும் எக்ரோன் எல்லை வரை கானானியருடையதாக கருதப்பட்ட காசா, அஸ்தோத்து, அஸ்கலோன், காத்து, எக்ரோன் ஆகிய பகுதியில் 5 பெலிஸ்திய மன்னர்கள் மற்றும் அவ்வாயர். தெற்கில் இருந்து கானான் நாடு முழுவதிலும் சீதோனியருக்கு சொந்தமான மெயாரா அபேக்கு வரையிலும் எமோரியரின் எல்லை வரையிலும் உள்ள பகுதிகள், கேபாலியரின் நாடு லெபனோன் முழுவதும், எர்மோன் மலையின் கீழ் கதிரோன் உதிக்கும் பாகால் காதிலிருந்து ஆமோத்துக்கு கனாய் வரை உள்ள பகுதியும், லெபனோனில் இருந்து மிஸ்ரோத்து மையம் வரை உள்ள அனைத்து மலைவாழ் மக்கள், அனைத்து சீரோனியர். இவர்கள் இஸ்ரேல் முன்னிலையிலே நானே வெளியேற்றுவேன். நானும் உனக்கு கட்டளையிட்டபடி நீயும் அதை இஸ்ரேலுக்கு உடைமையாக கொடு. இப்பொழுது இந்த நாட்டை 9 குலங்களுக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கு உடைமையாக குறித்து கொடு என்றார். யோர்தானு கிழக்க உள்ள பகுதியை பங்கிடல். அத்துடன் ரூபன், காத்து மக்களுக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் யோர்தானுக்கு கிழக்கு ஆண்டவரின் ஊழியர் மோசே குறித்து கொடுத்தவாறு உடைமையாக பெற்றவை. அர்னோன் பள்ளத்தாக்கின் எல்லையில் உள்ள ஆரோ ஏரியிலிருந்து பள்ளத்தாக்கின் நடுவில் உள்ள நகர் வரையிலும், மெதபா சமவெளி முழுவதும், தீபோன் வரையிலும், எஸ்போனில் ஆட்சி செய்த எமோரியரின் மன்னன் சீகோனின் நகரங்கள் அனைத்தும், அம்மோனியரின் எல்லை வரையிலும், கிளையாத்து, கெசூரியர் மாக்காத்தியரின் எல்லை, எர்மோன் மலை முழுவதும், சல்கா வரை பாசான் முழுவதும், ராபாத்தியரில் எஞ்சியிருந்தவனும் பாசானில் இருந்த அஸ்தரோத்தையும் எதிரேயையும் ஆட்சி செய்தவனும் ஆகிய ஓகின் பகுதி முழுவதும் மோசே அவர்களை தாக்கி கைப்பற்றியிருந்தார்.
கெசூரியர் மாக்காத்தியரின் நாடுகளையோ இஸ்ரேல் கைப்பற்றவில்லை. கெசூரியரும் மாக்காத்தியரும் இந்நாள் வரை இஸ்ரேலிடையே வாழ்கின்றனர். லேவியர் குலத்திற்கு மட்டும் அவர் உடைமை அளிக்கவில்லை. அவர்களுக்கு கூறியபடி அவர்களது உடைமை இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு செலுத்தப்படும் எரிபலியாகும். ரோமனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. ரூபனின் குலத்திற்கு அவர்களின் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகள் ஆவன. அவர்களது எல்லை அர்னோன் பள்ளத்தாக்கின் ஓரத்தில் அரோரிலிருந்து சமவெளியின் நடுவில் உள்ள நகர் வரை மற்றும் மேதபாவில் உள்ள சமவெளி முழுவதும், சமவெளியில் உள்ள எஸ்போனும் அதன் எல்லா நகர்களும், தீபோன், பரமோத்து, பாகால், பெத்பாகல், மேகேன், யாகாசு, கெதமோத்து, மேபாத்து, கிரியத்தாயும், சிம்மா, ஹர் சமவெளியில் உள்ள செரேத்து சாகர், பெத்பெகர், பிஸ்கா பள்ளத்தாக்கு, பெத் சிமோத்து, அதாவது சமவெளியில் உள்ள எல்லா நகர்களும், எஸ்போனில் ஆண்டு வந்த எமோரி அரசின் சீகோனின் எல்லா அரசுகளும், மோசே அமனையும், மீதியான், ஏவி, இரக்கியம், கூர், ரபா ஆகியவற்றின் தலைவர்களையும் அந்நாட்டில் வாழ்ந்த சீகோன் தலைவர்களையும் தாக்கினர். இஸ்ரேல் மக்கள் வாளால் கொன்றவர்களில் நிமித்திகன் பெகோரின் மன்னன் பீலையாமும் ஒருவன். ரூபன் மக்களின் எல்லை யோர்தான் நதிக்கரை. அப்பகுதி நகர்களும் குடியிருப்புகளும் அவர்கள் குடும்பங்களுக்கு ஏற்ப ரூபன் மக்களின் உடைமையாகியது. காத்து கழிக்கப்பட்ட பகுதி. காத்தின் குலத்தை சார்ந்த மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன: யாசேர், கிளையாதின் எல்லா நகர்கள், ராபாவின் கிழக்கில் அரோயர் வரை அம்மோனியர் நிலத்தின் பாதி, எஸ்போனிலிருந்து ராமாத்து மிட்சபே வரை பெத்தோனியம், மகனையும் இவற்றிலிருந்து திபீரின் எல்லை வரை, பெத்தோராம் பள்ளத்தாக்கில் பேத் நிம்ரா, சுக்கோத்து, சாபோன், எஸ்போ மன்னன் சீகோனின் எஞ்சியிருந்த அரசுகள், யோர்தான் எல்லையாக கினசரேத்து கடல் முடிவரை, யோர்தானுக்கு அப்பால் கிழக்கு வரை உள்ள பகுதிகள். காத்தின் மக்களுக்கு அவர் குடும்பங்களின்படி பகுதி நகர்களும் குடியிருப்புகளும் உடைமையாயின. மனாசேக்கு அளிக்கப்பட்ட பகுதி. மனாசையின் பாதி குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன. அவர்களுடைய எல்லை மகனையிலிருந்து பாசான் முழுவதும், பாசானின் அரசன் ஓகியின் அரசு முழுவதும், பாசானில் உள்ள 60 நகர்களும், யாயிரின் குடியிருப்புகள் முழுவதும், கிளையாதில் பாதி, அஸ்தரோத்து, எதிரேயி, பாசானில் இருந்த ஓகின் அரசு நகர்கள். இவை மனாசேயின் மகன் மாக்கீரின் பாதி மக்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் அளிக்கப்பட்டன. எரிகோவிற்கு கிழக்கே யோர்தானுக்கு அப்பால் மோவாபு சமவெளியில் இருந்த பொழுது மோசே இப்பகுதிகளை உடைமையாக கொடுத்தார். ஆனால் லேவியர் இக்குலத்திற்கு மோசே உடைமையை அளிக்கவில்லை. அவர்களுக்கு அவர் கூறியபடி இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கே அவர்களின் உடைமை. பிரியமானவர்களே, இந்த நாளில யோசுவாவின் புஸ்தகம் 12, 12, 13 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலையில் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாந்தத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.